Hi friends, welcome to my channel Learn with Vyas. இன்னைக்கு exercise 3.4 ல second sum பார்க்கலாம். second sumல என்ன கேட்டிருக்காங்க? Find the excluded values அப்படினு கேட்டிருக்காங்க. So excluded valuesனா என்ன? excludeங்கிறது என்ன? includeோட ஆப்போசிட் தான் exclude. includeனா என்ன? சேர்க்கிறது. அப்போ excludeனா என்ன? சேர்க்க கூடாது இல்லையா? அப்போ சேர்க்க கூடாத values என்னன்னு கேட்டிருக்காங்க. So இந்த expressionsல சேர்க்க கூடாத values என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன் சேர்க்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ அந்த எக்ஸ்பிரஷன்ல போட்டுட்டா அந்த எக்ஸ்பிரஷன் undefined-ஆ மாறிடும்னு சொல்றாங்க. undefined-னா என்ன? அந்த எக்ஸ்பிரஷன் இன்ஃபினிட்டியா மாறிடுது. இன்ஃபினிட்டியை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. சோ அந்த எக்ஸ்பிரஷன் அன்டிஃபைன்டா மாறக்கூடாதுன்னா அப்ப எந்தெந்த வேல்யூஸ் அந்த எக்ஸ்பிரஷன்ல போடக்கூடாது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சோ இப்போ நார்மலா இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு x by x minus 1 இருக்கு. சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல நான் x is equal to 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 by 1 minus 1 that is equal to 1 by 0 வந்துரும். ஓகேங்களா? சோ 1 by 0ங்கிறது என்ன? it is equal to infinity. சோ இன்ஃபினிட்டியை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. சோ இன்ஃபினிட்டி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இன்ஃபினிட்டி ஆக கூடாது அப்படினா நம்ம இங்க வந்து x is equal to 1 போட கூடாது இல்லையா? x is equal to 1 போட கூடாது. இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இன்ஃபினிட்டி அன்டிஃபைன்டா மாற கூடாது அப்படினா x is equal to 1 போடக்கூடாது. போடக்கூடாதுன்னா இந்த x is equal to 1 x க்கு பதிலா 1 வந்து நம்ம சேர்க்க கூடாது. அதனால this x is equal to 1 இந்த 1 தான் நம்மளோட excluded value. இந்த 1 வந்து நம்ம exclude பண்ணனும். ஓகேங்களா? சோ இந்த 1 இந்த excluded value கண்டுபிடிச்சா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து undefined-ஆ போகாது. நமக்கு எல்லா எக்ஸ்பிரஷனும் டிஃபைன்டா இருக்கணும். அதுக்காக நம்ம excluded value கண்டுபிடிக்கிறோம். அப்ப excluded value கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணனும்? டினாமினேட்டர் வந்து எந்த நம்பர் ரீப்ளேஸ் பண்ணா உங்களுக்கு டினாமினேட்டர் 0 ஆகணுமோ அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட excluded value. ஓகேங்களா? சோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டேட்டா சம்ஸ் போலாம். இப்போ y by y square minus 25 இருக்கு. இப்போ இதுல வந்து y க்கு என்ன வேல்யூ போட்டா நமக்கு ஒரு டினாமினேட்டர் 0 ஆகுதுன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளோட excluded value. அந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த excluded value போட்டா the expression becomes infinite. So அந்த எந்த வேல்யூ போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். So y by y square minus 25 இருக்கு. So denominator மட்டும் 0 ஆகணும். So y square is minus 25 is equal to 0 ஆகணும் நமக்கு. அப்பதான் நம்ம excluded value என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். So y square is equal to 25, y is equal to plus or minus 5. ஓகேவா? So இந்த எக்ஸ்பிரஷன்ல plus 5 போட்டாலும் உங்களுக்கு இங்க 5 5 5 is 25 25 minus 25 0 ஆகுது. minus 5 போட்டாலும் உங்களுக்கு minus into minus plus ஆகும். அதனால 5 5 is 25 இங்கேயும் அதுவும் 0 ஆகுது. அப்போ ரெண்டு plus 5 போட்டாலும் இது infinity ஆகுது, minus 5 போட்டாலும் infinity ஆகுது. அதனால plus 5 and minus 5 தான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷனுக்கான excluded value, அதாவது சேர்க்கக்கூடாத values. ஓகேங்களா? இப்போ பேசிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் மூணு சம்மும் அதேதான். சோ இத எல்லாத்தையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணி லோவஸ்ட் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு அதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ t by t square minus 5t plus 6 இருக்கு. சோ இங்க வந்து உங்களுக்கு ஃபர்தரா பிராக்டீஸ் பண்ணும்போது 6 வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் plus 6 வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் minus 5 வந்து உங்களுக்கு சம். சோ minus 3 minus 2 வந்து உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகும். சோ டைரக்ட்டா நான் போன சம்லயே உங்களுக்கு சொன்னேன், டைரக்ட்டா வந்து t minus 3 t minus 2 எடுத்தாலே உங்களுக்கு ஃபேக்டரைசேஷன் முடிஞ்சிரும். இருந்தாலும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த சம்ல. t square minus 3t, so minus 3 minus 2 minus 5 வருது, minus 2t plus 6. இங்க t காமன் எடுத்துக்கோங்க. t காமன் எடுத்தா t minus 3 வரும், minus 2 காமன் எடுத்தா இங்கேயும் t minus 3 வரும். ஓகேங்களா? சோ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும்? t by t minus 3 into t minus 2. சோ போன சம்ல நான் சொன்ன மாதிரி தான் டைரக்ட்டா உங்களுக்கு t minus 3 t minus 2 எழுதணும். டைரக்ட்டா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏன்னா இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து t ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 1 இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ என்னென்ன வேல்யூஸ் போட்டா டினாமினேட்டர் 0 ஆகும்னு பாருங்க. இப்போ இங்க எழுதுறேன், கண்டினியூ பண்றேன். t minus 3 into t minus 2 is equal to 0. சோ என்னென்ன வேல்யூஸ் போட்டா t is equal to t வந்து இந்த டினாமினேட்டர் 0 ஆகும். t is equal to 3 போட்டா 0 ஆகும். t is equal to 2 போட்டா 0 ஆகும் இல்லையா? 3 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 minus 3 0 ஆயிடும். சோ என்டையர் எக்ஸ்பிரஷன் 0 ஆயிடும், இன்ஃபினிட்டி ஆயிடும், அன்டிஃபைன்ட் ஆயிடும். சோ 2 போட்டாலும் உங்களுக்கு அன்டிஃபைன்ட் ஆயிடும். சோ t is equal to 2, 3 தான் இந்த எக்ஸ்பிரஷனுக்கான அன்டிஃபைன்ட் excluded values. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிரஷனுக்கான எக்ஸ்க்ளூட் பண்ண வேண்டிய values. சோ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x square plus 6x plus 8 கொடுத்துருக்காங்க. இங்க x square plus x minus 2 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி டினாமினேட்டர் நம்ம 0 ஆக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு டினாமினேட்டர் தான 0 ஆக்கணும். சோ டினாமினேட்டரோட ஃபேக்டரைஸ் பண்ணா போதும் இல்ல. நியூமரேட்டருக்கு எதுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணனும்னு கேக்குறீங்கன்னா நம்ம இதோட லோவஸ்ட் ஃபார்முக்கு ஏன் கொண்டு போறோம்னா சில இங்க நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஏதாவது கேன்சல் அவுட் ஆகுற ஆப்ஷன் இருக்கும். அப்ப சில வேல்யூஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகும் இல்லையா? அதனால எக்ஸ்க்ளூடட் ஃபார்ம் உங்களுக்கு மாறும். அதனால தான் ரெண்டுத்தையும் உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண சொல்றேன். இப்போ மேல நியூமரேட்டர் ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். நியூமரேட்டர்
டினாமினேட்டர்ல என்ன இருக்கு +8 வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வரணும் +6 வந்து உங்களுக்கு சம் வரணும் so 4 and 2 +2 +4 2 4 2s are 8 so 4 + 2 6 வந்துரும் so டேட்டா எழுதுறதானே எழுதலாம் டேட்டாவை நான் எழுதிறேன் x + 4 * x + 2 ஓகேங்களா நீங்க இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணாலும் கடைசியா உங்களுக்கு இது ஆன்சர் தான் வரும் so நிறைய ஃபேக்டரைசேஷன் வந்துட்டே இருக்கனால டைரக்டா எழுதுறேன் இப்போ இங்க என்ன இருக்கு உங்களுக்கு -2 வரணும் ப்ராடக்ட் வந்து -2 இருக்கு சம் வந்து +1 இருக்கு சோ என்ன வேல்யூஸ் உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகும் பாத்தீங்கன்னா 2 and 1 2 ones are 2 2 -1 போட்டுக்கலாம் minus into minus plus 2 ones are 2 சோ ப்ராடக்ட் ஆயிடுச்சு 2 - 1 வந்து உங்களுக்கு +1 வந்துரும் சோ நான் அதையும் டைரக்டா எழுதுறேன் x + 2 * x - 1 தான் உங்களோட ஃபேக்டர்ஸ் சோ பாத்தீங்கன்னா இங்க x + 2 x + 2 கேன்சல் அவுட் ஆகுது அதனால தான் நம்ம நியூமரேட்டரையும் நம்ம லோவஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ண வேண்டிய கட்டாயமா இருக்கு சோ இந்த எக்ஸ்பிரஷன்ல உங்களுக்கு என்ன இருக்கு x + 4 / x - 1 சோ இங்க எக்ஸ்க்ளூட் வேல்யூ என்ன x = 1 x - 1 = 0 x = 1 போட்டா உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் இன்ஃபினிட்டி ஆயிரும் அன்டிஃபைன்ட் ஆயிரும் சோ x = 1 தான் உங்களோட excluded value exclude பண்ண வேண்டிய value x = 1 ஓகேங்களா சப்டிவிஷன் பார்க்கலாம் மேல என்ன கொடுத்திருக்காங்க x³ - 27 கொடுத்திருக்காங்க சோ x³ - 27 எப்படி எழுதலாம் 27 is 3³ தான் உங்களுக்கு 27 a³ - b³ ஃபார்மட்ல இருக்கு கீழ வந்து உங்களுக்கு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு அது குவாட்ரேட்டிக்கா மாத்தணும் x காமன் எடுக்கலாம் x காமன் எடுத்தா x² + x - 6 வரும் சோ இங்க இந்த ஃபேக்டரைஸ் பண்ணும்போது -6 வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் வரணும் அதே மாதிரி சம் வந்து +1 வரணும் சோ ஃபேக்டர்ஸ் என்ன வொர்க் அவுட் ஆகும்னா 3 and 2 சோ உங்களுக்கு சம் +1 வரணும்னால +3 - 2 போட்டா -2 + -3 2s are 6 -3 + 2 வந்து +1 வந்துரும் ஓகேங்களா நம்ம டைரக்டாவே எழுதிடலாம் டினாமினேட்டர் ஃபர்ஸ்ட் எழுதிறேன் x இருக்கு x மறந்துட கூடாது x * x + 3 * x - 2 தான் ஃபேக்டர்ஸ் சோ மேல வந்து a³ - b³ ஃபார்மட்ல இருக்கு நம்ம மேல எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஏதாவது கேன்சல் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு சோ a³ - b³ ஃபார்முலா என்ன a - b * a² + ab + b² சோ இங்க அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணா x - 3 a² x² + 3x + 3² ஓகேங்களா சோ இத கேன்சல் அவுட் ஆகுதா பாருங்க எதுமே கேன்சல் ஆகல இல்லையா இங்க x + 3 இருக்கு இங்க x - 3 இருக்கு சோ இது கேன்சல் அவுட் ஆகல சோ எக்ஸ்க்ளூட் வேல்யூஸ் கீழ 0 ஆக்கணும்னா என்னென்ன வேல்யூ போட்டா 0 ஆகும் x = 0 போட்டா ஃபுல்லாவே 0 ஆயிடும் ஏன்னா இந்த x மட்டும் இருக்கு இல்லையா சோ x = 0 ஒரு வேல்யூ நெக்ஸ்ட் இங்க +3 இருக்கு சோ x = -3 போட்டாலும் இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாவே உங்களுக்கு மைனஸ் ஆயிடும் சோ +3 க்கு ஆப்போசிட் என்ன -3 இங்க -2 இருக்கு சோ +2 போட்டா உங்களுக்கு ஃபுல்லாவே 0 ஆயிடும் இந்த எக்ஸ்பிரஷன் டினாமினேட்டர் ஃபுல்லாவே 0 சோ இந்த மூணு வேல்யூஸ் போட்டா உங்களுக்கு டினாமினேட்டர் 0 ஆகுது சோ இந்த மூணு வேல்யூஸ் தான் இந்த சம்மோட எக்ஸ்க்ளூடட் வேல்யூஸ் ஓகேங்களா சோ இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू